அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாம் விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ஷாபான் பிறை 20 ஹிஜ்ரி 1445, 1 மார்ச் 2024. தலைப்பு: தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. தலைப்பு: தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. வணங்கப்படும் ஒரே இறைவனாக அவன்தான் இருக்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள் அவனுக்கு முன்னிலையில் குனிந்து சிரம் பணிந்து தாழ்ந்து செல்கிறார்கள். மேலும் இறை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். நமது வணக்க வழிபாடுகளை பேணுதலோடு நாம் நிறைவேற்றி வர வேண்டும். பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான்: யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம். முஃமின்களே, ஒரு முறை இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி வந்தார்கள். அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லோரும் தொழுகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் அழகிய இத்தகைய செயலை கண்டு மிகவும் ஆச்சரியத்துடன் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா யுஜ்லிசுக்கும் ஹாஹுனா, நீங்கள் எதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் எதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபா பெருமக்கள், அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள். அதை கேட்ட இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் மௌனம் காத்தார்கள். அதன் பிறகு தனது தலையை உயர்த்தி, அததுரூன மா யகூலு ரப்புக்கும் அஸ்ஸ வஜல், அததுரூன மா யகூலு ரப்புக்கும் அஸ்ஸ வஜல், எல்லாம் வல்ல உங்களுடைய இறைவன் என்ன சொல்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரும் மட்டுமே அறிவார்கள் என்று வழமை போல் சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள். அதன் பின்னர் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஇன்ன ரப்பக்கும் அஸ்ஸ வஜல்ல யகூலு மன் ஸல்ல ஸலாத்த லிவக்திஹா வ ஹாஃபஸ அலைஹா வலம் யுலஇஹா இஸ்திக்ஃபாஃபன் பிஹக்கிஹா ஃபலஹு அலைய அஹதுன் அன் உத்கிலஹுல் ஜன்னah. எல்லாம் வல்ல உங்களுடைய இறைவன் கண்டிப்பாக இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறான்: யார் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுகிறாரோ, மேலும் அதனை பேணிக்கையோடு நிறைவேற்றி வருகிறாரோ, தொழுகைக்குரிய அசைவுகளை குறைத்து அத்தொழுகையை வீணாக்காமல் தொழுது வருகிறாரோ, அத்தகையவரை சொர்க்கத்தில் கண்டிப்பாக நுழைய வைப்பேன் என்கிற ஒப்பந்தம் அவருக்காக எனது பொறுப்பில் இருக்கிறது என்று இறைவன் கூறுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, அதுதான் தொழுகைக்குரிய நேரங்கள் ஆகும். தொழுகைக்குரிய நேரங்கள் எவை எவை என்பது உங்களுக்கு தெரியுமா? கண்ணியமும் மேன்மையும் உடைய நமது இறைவன் அத்தொழுகைகளின் நேரங்களை நமக்கு வரைப்படுத்தி தந்திருக்கிறான். அதாவது மலக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். இந்த மலக்கு நமது தூதரை வைத்துக் கொண்டு புனிதம் நிறைந்த காபாவில் 2 முறை தொழுகை நடத்தினார்கள். முதலாவது தொழுகை நேரத்தின் ஆரம்பத்திலும் அதே நேரத்தின் இறுதியிலும் தொழுகை நடத்தி காட்டினார்கள். அதன் பின்னர் அந்த மலக்கு
ثم قال يا محمد هذا وقت الأنبياء من قبلك الوقت فيما بين هذين. முஹம்மதே இதுதான் உமக்கு முன்னர் வந்த நபிமார்கள் தொழுத தொழுகையின் நேரங்களாகும். அந்த நேரம் என்பது இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ளதாகும் என்று அந்த மலக்கு விளக்கம் கொடுத்தார்கள். எனவே இந்த நேரங்களில் பேணுதலோடு தவறாமல் தொழுகைகளை நிறைவேற்றி வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டுள்ளான். அவன் இவ்வாறு கூறுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஏனென்றால் நிச்சயமாக தொழுகையோ குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் நம்பிக்கையாளர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையாகவே இருக்கிறது என்று இறைவன் கூறுகிறான். அதாவது தொழுகைக்கென வரையறுக்கப்பட்ட நேரங்கள் இருக்கின்றன. எனவே அந்த நேரத்திற்கு முன்னரும் தொழக்கூடாது, அந்த நேரத்திற்கு பின்னரும் மிக தாமதமாகவும் தொழக்கூடாது. ஆனால் சில சூழ்நிலைகளில் இந்த விதிகளை தளர்த்தி கொள்ளலாம். கூட்டம் கலைந்துவிடக் கூடாது என்கிற அச்சம் இருக்கும் போதும், மெய்மறந்து தூங்கிவிடும் போதும், அல்லது முற்றிலும் மறந்துவிடும் போதும் கிடைக்கும் நேரத்தில் தொழுது கொள்ளலாம். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லைஸ ஃபின் நௌமி தஃப்ரீத் இன்ன தஃப்ரீத் ஃபில் யக்லதி ஃபஇதா நஸிய அஹதுக்கும் ஸலாத்தன் அவ் நாம அன்ஹா ஃபல்யுஸல்லிஹா இதா தக்கரஹா. மெய் மறந்து தூங்கும் தூக்கத்தில் அலட்சியம் என்பது கிடையாது. மெய் மறந்து தூங்கும் தூக்கத்தில் அலட்சியம் என்பது கிடையாது. அலட்சியம் என்பதெல்லாம் முழிப்பு நிலையில் இருக்கும் போதுதான். எனவே உங்களில் ஒருவர் தொழுகையை மறந்துவிட்டால் அல்லது தொழாமல் நன்கு அசந்து தூங்கிவிட்டால் தொழுகைக்குரிய நினைவு வரும்போது அத்தொழுகையை தொழுது கொள்ளட்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவே பரிசுத்த நாயனாகி அவர் நற்செயல்களிலேயே தனக்கு அதிக விருப்பமுள்ள நற்செயலாக தொழுகையை குறிப்பிடுகிறார். நற்செயல்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது எது என்று ஒரு முறை இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று பதில் சொன்னார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு கவனமும் தொழுகையை நோக்கியே இருக்கும். தொழுகைக்காக ஏனைய பணிகளிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வார்கள். தொழுகைக்கு தொடர்பில்லாத வேறு எந்த வேலையையும் செய்ய மாட்டார்கள். ஏனெனில் அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான், அக்மிஸ் ஸலாத்த லிதுலூகிஷ் ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. நபியே, சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை லுஹர், அஸர், மக்ரிப், இஷா ஆகிய நேர தொழுகைகளை தொழுது வருவீராக. ஃபஜ்ர் தொழுகையையும் தொழுது வருவீராக. ஏனென்றால் நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகையானது வானவர்கள் கலந்து கொள்ளும் தொழுகையாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நேரத்தின் அடிப்படையில் தொழுகைகளில் முதல் தொழுகை என்பது அதிகாலையில் தொழும் ஃபஜ்ர் தொழுகையாகும். தொடர்ந்து ஏராளமான மலக்குமார்கள் அத்தொழுகைக்காக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவனின் அனுக்கிரகம் பெற்ற இறை நம்பிக்கையாளர்கள் இத்தொழுகையை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள். இவர்களின் ஆன்மாக்கள் தமது இறைவனை சந்திப்பதில் பரவசம் அடைகின்றன. தம்மை படைத்தவர்களிடம் மனமுருகி பேசுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுத பிறகு அன்றைய நாளை இந்த முஃமின்கள் தொடங்குகிறார்கள். பாங்கு சொல்பவரின் பின்வரும் சொல்லை ஒவ்வொரு நாளும் மெய்ப்பிக்கிறார்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தொழுகை தூக்கத்தை விட மேலானதாகும், தொழுகை தூக்கத்தை விட சிறந்ததாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையான அக்கறையோடு தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுகையை தவறாமல் அதற்குரிய நேரத்தில் தொழுது வருபவரே, கண்டிப்பாக உனக்கு பாராட்டுகள். பஷ்ஷிரில் மஷாஈன ஃபில் ظுல்மி இலல் மசாஜிதி பின் நூரி தாம்மி யௌமல் கியாமா. கும்மிருட்டிலும் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசல்களை நோக்கி நடப்பவருக்கு நாளை மறுமையில் பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்று நீங்கள் பாராட்டி பேசுங்கள் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறு பள்ளிக்கு வந்து சுபுகு தொழுகையை தொழுதவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார் என்பதற்காகவும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்.
பள்ளிக்கு வந்து சுபுகு தொழுதவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார் என்பதாகவும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மன் ஸல்லா ஸலாத்த ஸுப்ஹி ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். சுபஹ் தொழுகையை தொழுதவர் அல்லாஹுவின் பொறுப்பில் இருக்கிறார். இவ்வாறு அல்லாஹுவின் பொறுப்பில் உள்ள ஒன்றை குறித்து அவன் உங்களிடம் விசாரணை செய்யும் நிலையை நீங்கள் ஏற்படுத்திட வேண்டாம். ஏனெனில் அவன் தன் பொறுப்பில் உள்ள ஒன்றை குறித்து ஒருவரிடம் விசாரிக்க தொடங்கினால் அதை கண்டுபிடித்தே தீருகிறான். பின்னர் வரம்பு மீறி நடந்து கொண்ட அவனை நரக நெருப்பில் அல்லாஹு குப்பர தள்ளி விடுகிறான் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதிகாலையில் சுபுகு தொழுதவர் அன்றைய நாளில் முழுமையான பாதுகாப்பு பெறுகிறார். அன்றைய அவருடைய கொடுக்கல் வாங்கலில் வணிகத்தில் பெரும் நற்பாக்கியம் கிடைக்கிறது. அவருடைய காலை பொழுது எவ்வாறு விடுகிறது என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். உங்களில் ஒருவர் உறங்கும் போது உங்கள் தலையின் பின்பக்கத்தில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போட்டு விடுகிறான். ஒவ்வொரு முடிச்சின் போதும் இன்னும் உனக்கு நீண்ட இரவு ஓய்வெடுக்க எஞ்சி இருக்கிறது, ஆகவே நீ உறங்கு என்று கூறி உங்களை விழிக்க விடாமல் தாலாட்டி உறங்க வைத்து விடுகிறான். அவனின் கூற்றை ஏற்காமல் அந்த முஃமின் அவனுடைய கூற்றை ஏற்காமல் கண் விழித்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அவர் அங்க தூய்மை ஒழு செய்தால் மற்றொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அவர் இரவு தொழுகையோ ஃபஜ்ர் தொழுகையோ தொழுதுவிட்டால் முடிச்சுகள் முழுவதும் அவிழ்ந்து விடுகின்றன. அச்சமயம் அவர் உற்சாகத்துடன் நல்ல மனநிலையுடன் காலை பொழுதை அடைகிறார். இல்லையெனில் மந்தமான மனநிலையுடனும் சோம்பலுடனும் காலை பொழுதை அடைகிறார் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதன் பின்னர் ஒரு இறை நம்பிக்கையாளர் துஹர், அஸர், மக்ரிப் என அடுத்தடுத்த தொழுகைகளை அதற்குரிய நேரத்தில் தொழுது வர வேண்டும். அளவற்ற அருளாளனின் அழைப்பாகிய பாங்கை கேட்க வேண்டும். வெற்றியை நோக்கியும் மன்னிப்பை நோக்கியும் அவன் நம்மை வரவேற்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதே மிக உயர்ந்த செயலாகும். அதற்காக தொழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிற அறிவிப்பாக அந்த அழைப்பு இருக்கிறது. தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டு தாமதப்படுத்தக்கூடாது. நேரம் வந்துவிட்டால் உடனடியாக தொழுகையை நோக்கி செல்ல வேண்டும். அத்தொழுகையை நிறைவேற்றுவதில் உள்ள உட்பொருளை நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனோ தானோ இன்றில்லாமல் தொழுகையை நிறைவேற்றுவதில் பேர் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். அதில் உள்ள சுவையை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்காகவே இருக்கும் ஒருவனுக்கு முன்னிலையில் நாம் நிற்கும் போதும் குனியும் போதும் சிரம்பணிந்து சஜ்தா செய்யும் போதும் அவனுக்கு முன்னால் பணிந்து இருக்கும் போதும் ஏற்படும் இன்ப உணர்வை நமது ஆழ் மனதில் நாம் பதிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நாம் தொழும் போதும் நமது இறைவனுடனான தொடர்பு புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போது அவனுடைய கருணைகளை நாம் மன்றாடி கேட்கிறோம். நமது சுய ஆளுமைக்கு கிடைக்கும் ஆற்றல் பெருகுகிறது. உள்ளம் மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. நமது வாழ்வில் உள்ள குற்றம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன. அதன் பிறகு இரவு தொழுகையான இஷா தொழுகையுடன் அன்றைய நாளை நாம் நிறைவு செய்ய வேண்டும். அச்சமயத்தில் வானம் மற்றும் பூமியின் இறைவனாக இருப்பவனுக்கு நன்றி கூற வேண்டும். அவனுடைய மன்னிப்பையும் பெரும் கருணையையும் நாம் ஆதரவு வைக்க வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸலாத்துல் மக்தூபத்து இலஸ் ஸலாத்தில்லதி பஅதஹா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. கடமையாக்கப்பட்ட தொழுகை என்பது அதற்கு பிறகு வரும் அடுத்த தொழுகை வரை இருக்கும் இரண்டுக்கு இடைப்பட்ட நேரத்தின் உள்ளவற்றிற்கு பரிகாரமாக முதல் தொழுகை இருக்கிறது. கடமையாக்கப்பட்ட தொழுகை என்பது அதற்கு பிறகு வரும் அடுத்த தொழுகை வரை இருக்கும் இரண்டுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உள்ளவற்றிற்கு பரிகாரமாக முதல் தொழுகை இருக்கிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் கூறுகிறார்கள், லா யஸாலு அஹதுக்கும் ஃபிஸ் ஸலாத்தி மா தாம யன்தலிரு ஸலா. இந்த நேரத்தின் தொழுகையை நிறைவேற்றிய பிறகு அடுத்து வரும் தொழுகைக்காக காத்திருக்கும் காலமெல்லாம் உங்களில் ஒருவர் தொழுகையிலேதான் இருக்கிறார் என்று கூறியுள்ளார்கள்.
மேலும் இத்தகையவருக்கு மலக்குமார்கள் பின்வருமாறு துஆ செய்கிறார்கள்: மாதாம ஃபீ முஸல்லாஹு அல்லாஹ் மக்ஃபிர் லஹு அல்லாஹ் மர்ஹமுஹு. தொழுகை முடித்த பிறகு அந்த தொழுகை விரிப்பிலேயே இருக்கும் நேரமெல்லாம் அவருக்காக மலக்குமார்கள், யா அல்லாஹ் இவரை நீ மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவருக்கு நீ கருணை காட்டு என்று துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பின்வரும் வசனத்தில் இறைவன் குறிப்பிடும் அடியார்களாக நம்மை ஆக்குவதற்கு அவனிடம் நாம் துஆ செய்து கேட்க வேண்டும். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்கள் தங்கள் தொழுகைகளையும் காலாகாலத்தில் தவறாது கடைபிடித்து தொழுது வருவார்கள் என்று இறைவன் நல்லடியார்களை பற்றி கூறுகிறான். நேரம் தவறாமல் பேணிக்கையோடு தொழுது வருபவர்களே, தொழுகைகளை அதற்குரிய நேரத்தில் முழுமையாக தொழுது வருவது நமது கௌரவம் மற்றும் பரிபூர்ண தன்மையின் அடையாளமாக இருக்கிறது. மகத்துவமிக்க நமது மரியாதையின் வெளிப்பாடாகவும் அது இருக்கிறது. இதன் மூலம் நம்மை பார்த்து வளரும் பிள்ளைகளும் இதன்படியே வளர்கிறார்கள். அவர்களும் தொழுகையில் அதிக கவனம் செலுத்தி நம்மை போன்றே தொழுகை விஷயத்தில் பேணுதலோடு இருக்கிறார்கள். சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னை பொறுத்தவரையில் உங்களுடைய மிக முக்கியமான பணி என்னவென்றால் தொழுகையாகும். எனவே யார் தொழுகையை பேணுதலோடு நேரம் தவறாமல் மிகச் சரியாக நிறைவேற்றி வருகிறாரோ அவர் தமது மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆனால் எவர் ஒருவர் தொழுகையை வீணடித்து விடுகிறாரோ அவர் தொழுகை உட்பட மற்ற அனைத்தையும் வீணடித்தவராகிறார் என்று கூறியுள்ளார்கள். உங்களுடைய இறைவனோடு சேர்ந்து இருப்பதை விரும்புபவர்களே, உங்களுக்கு பாராட்டுக்கள். அவன் உங்கள் மீது அளவற்ற அன்பை வைத்திருக்கிறான். தொழுகையின் மூலம் உங்களை சந்திக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இதனால் அவன் உங்களை சொர்க்கத்திற்குள் அனுப்புகிறான். பின்வருமாறு இறைவன் கூறுகிறான்: உலாய்க ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். இவர்கள்தான் சொர்க்கத்திற்கு உண்மையான வாரிசுதாரர்கள். ஆகவே இவர்கள் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திற்கு வாரிசர்களாக ஆகி அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தொழுவதை மிக லேசாகவும் சாதாரணமாகவும் கருதுபவர்களே, நீங்கள் அதன் ஒவ்வொரு நேரத்தையும் வீணடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இதோ தற்போது உங்களுக்கு முன்னிலையில் ரமலான் மாதம் வருகிறது. உங்களுடைய இறைவனின் பெரும் சலுகையாக அது அமைந்திருக்கிறது. உங்களை படைத்தவனோடு உள்ள உங்களுடைய தொடர்பை புதுப்பித்துக் கொள்வதற்கான நல் வாய்ப்பாக இது இருக்கிறது. உங்களை உருவாக்கியவனை நோக்கியே நீங்கள் வந்து சேர முடியும். ஒவ்வொரு தொழுகையின் நேரத்தையும் வீணடிக்காமல் நன்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதற்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளவும் முடியும். அதாவது ஒரு கணவர் தமது மனைவியை தொழுகைக்காக எழுப்ப வேண்டும். அதே போன்று மனைவி தமது கணவரை தொழுகைக்காக எழுப்ப வேண்டும். அதன் பின்னர் இவ்விருவரும் சேர்ந்து தமது பிள்ளைகளையும் தொழுகைக்காக எழுப்ப வேண்டும். தொழுகையின் நேரத்தை வீணடித்து விடக் கூடாது. அதற்குரிய நேரத்தில் கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது. அவசியமில்லாமல் தொழுகையை தாமதப்படுத்தவும் கூடாது. ஏனெனில் தொழுகை என்பது மிகவும் ஈடேற்றமான நற்செயலாகும். அதிக நன்மைகளையும் மிக உயரிய வாழ்வையும் தரும் வணக்கமாகும். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபட்டு நடப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அப்புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் கலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் முக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.